ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரீ மெஹந்தி கிளாஸோட டே 8 தான் பார்க்க போகிறோம். டே 8ல் வந்து லீஃபோட ஸ்ட்ரக்சர்ஸ், லீஃபில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 or 6 டைப்ஸ் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து நார்மலாக லீஃப் போடுற மாதிரி தான். லீஃப் ஷேப் நீங்கள் போட்டுட்டு சென்டரில் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கிராஸாக வந்து தின் லைன் வந்து சைடில் போட்டுக்கோங்க. அதுக்காக ஈக்குவலாக வந்து பல்லில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் லீஃப் வந்து போடணும். உங்களுக்கு வந்து மேலே அவுட்ரு கொடுக்கணுன்னா அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க அவுட்லைனில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் மாதிரியே ஒரு ஷேப் நீங்கள் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து கீழே அந்த பாட்டமில் வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த கர்வில் வந்து டாட் வச்சு டியர் டாப்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? டியர் டாப்ஸ் கிளாஸில் அந்த டியர் டாப் ஷேப்பை தான் வந்து நம்ம கீழே பாட்டமில் கொடுக்க போகிறோம். மேலே மீதி ஸ்பேஸ்லாம் வந்து லைட் மெஹந்தி வந்து ப்ரெஸ் பண்ணாமல் அந்த மெஹந்தியில் லாஸ்ட் அந்த டிப்பில் இருக்க கோனே வச்சு அந்த லிக்விடே வச்சு ஷேட் மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் எப்படின்னா, ஒரு வீடியோ பாருங்கள். வீடியோவில் வந்து ஒரு ஷேப் நான் கொடுத்துருப்பேன். ஒரு வி மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு வி, அதுக்கப்புறம் லீஃப் மாதிரி அந்த டிப்பில் போடுறேன். அதே மாதிரி இந்த சைடும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சென்டரில் வந்து லைன் கர்வ் மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு மீதி செக்ஷன்லாம் வந்து லைட் ஷேட் கொடுங்க. ஓகேங்களா? ஷேடு நான் எப்படி கொடுக்குறேன்னு வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் சைடில் போடுற லீஃப், ஒரு லைன் போட்டுட்டு சைடில் லீஃப் போடும் பார்த்தீங்களா? அதே மாதிரி 3 லீஃப், ஃபஸ்ட்டு 2 லீஃப் போட்டுக்கோங்க. அது சென்டரில் 2 லீஃப்க்கும் சென்டரில் இன்னொரு லீஃப் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அது மீதி இருக்க அந்த கேப்லாம் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போல்டாக காமிக்கணுன்னா பார்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஷேப் எப்படி இருக்குன்னா, நார்மல் லீஃப் மாதிரியே போட்டுட்டு நடுவில் லைன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் போட்டோம் பார்த்தீங்களா? அதில் சைட்லலாம் லைன்ஸ் போடணும். இதில் சைடில் லைன்ஸ் போடாமல் சென்டரில் இருக்க லைன்லேயே லைட் சைடில் வந்து ஷேட் கொடுக்குறது தான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் லீஃப். இந்த லீஃப்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஷேப்ஸ் வரும். ரெக்கார்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் அன்றைக்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இனிமேல் வர வீடியோஸ்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணி ரெக்கார்டில் யார் சப்மிட் பண்ணுறாங்களோ லாஸ்ட்டாக வந்து ரெக்கார்டுக்கு லாஸ்ட் பேஜில் உங்களோட யூடியூப் ஐடியை எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து யாரோட ஐடியெலாம் இருக்கோ கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ எனக்கு, அவங்களுக்குலாம் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். கமெண்ட் அண்ட் ரெக்கார்ட் மஸ்ட். ஓகேவா? சர்டிஃபிகேட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஷேப் எப்படி இருக்கும்னா, நார்மல் வி மாதிரி போட்டுட்டு ஒரு வி போட்டுட்டு விளக்கு போடுவீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி போடணும். விளக்கு மாதிரி போட்டுட்டு மேலே டாப்பில் மட்டும் லீவ்ஸ் ஷேப் கொடுக்கணும். ஓகேங்களா? சென்டரில் வந்து 2 லைன், ஒரு லைன் கர்வாக போட்டு அதை ஒட்டி இன்னொரு லைன் கர்வாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சைடில் கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் லீஃப் நம்ம ஒரு கிளாஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா? டியர் டாப்ஸ் பார்த்துருக்கோம்ல, அந்த கிளாஸில் வந்து இது நான் போட்டிருக்கேன். டியர் டாப்ஸ் போடுற மாதிரியே லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. சைட்லலாம் லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட் டிசைன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, மெஹந்தியில் போடும்போது லீவ்ஸ் டிசைன் போட்டுட்டு நடுவில் டிசைன்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து லீஃப் போட்டுட்டு ஸ்பைரல் கொடுத்துட்டு ஷார்ட் ஆர்ம்ஸ் கொடுத்துருப்பேன். திரும்பியும் அவுட்டர் ஒரு லைன் கொடுத்துட்டு திரும்பி ஷார்ட் ஆர்ம்ஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கு மேலே பிக் ஆர்ம்ஸ் கொடுத்துருப்பேன். அப்புறமா வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். கேப் ஃபில் பண்ணிவிட்டு சும்மா ஒரு லைன் மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதனா டவுட்டுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு யாராருக்கு இந்த கிளாஸ் வேணும், இப்போ வீடியோ பார்க்குறீங்க, இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு குரூப்பில் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள்